2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஹல்லேலூயா. அநேகருடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம பேசுறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஆமென். இந்த டார்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமானவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க பேசுறத யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிறாங்க. என் பிரச்சனையே சால்வ் பண்ணவே முடியல, இதில் உன் பிரச்சனையை வேற நான் கேட்கணுமா, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்முடைய ப்ராப்ளம்ஸை, நம்முடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிறதான வார்த்தைகளை கேட்கவும் நம்முடைய கண்ணீரை காணவும் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதான் வேத வசனம் சொல்ல, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமாய் இருக்கிறது. இந்த நாளில் யாரெல்லாம் கவலையோடு வரீங்களோ, யாரெல்லாம் பாரத்தோடு வரீங்களோ, அவர்களை சந்தோஷமாய் திருப்பி அனுப்புறதான இடமாய் கர்த்தர் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட சமாதானத்தோடு கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் இந்த இடத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய நாமம் இந்த இடத்துல அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க நம்ம 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, அங்கே சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டி பல வருடமாக பிரயாசப்பட்டு ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறான். அந்த ஆலயத்தை கட்டி அவன் ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையோ ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு ஆலயம் எப்படி இருக்கணும்னா, அந்த ஆலயம் ஒரு கட்டிடமாய் அல்லாதபடி தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடமா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் விடுதலையை கொடுக்க முடியும். தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் விடுதலையை கொண்டு வர முடியாது. தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதனால தான் சாலமோன் கட்டினதான அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. அவன் சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான் ஆண்டவரிடத்தில். அவன் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறான்னா, 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாக இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இந்த ஆலயத்தை நான் கட்டிட்டேன், என்னுடைய பலத்தை போட்டு எல்லாவற்றையும் கட்டிட்டேன். பட் உங்களிடத்துல நான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ஆலயத்தில் நாங்கள் செபிக்கும்போது, நாங்கள் விண்ணப்பிக்கும் போது, உம்முடைய கண்கள் இரவும் பகலும் இந்த ஸ்தலத்தின் மேல் நோக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டை தான் சாலமோன் வைக்கிறான். அதுக்காக தான் ஆண்டவர் ரிப்ளை கொடுக்கிறாரு. 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தையை வைத்து தான் நம்ம செபித்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ, யாரெல்லாம் என்ன பாரத்தோடு வராங்களோ, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. அவருடைய பாரங்களை உணர்ந்து அவர்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி இந்த இடத்தை நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லாதபடி அநேக நாட்கள் அவள் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு இடத்துல அவளுக்கு விடுதலை கிடைத்தது. அது எந்த இடம்னா தேவனுடைய ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்தை வாசியுங்கள். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டி காரணத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9 வசனம். சீலாவிலே
அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவ எப்படியா ஜெபிக்கிறா? மனம் கசந்து. அந்த ஆலயத்துக்குள்ள அவ உட்பிரவேசிக்கும் போது இன் அண்ட் அவுட், இதுதான் முக்கியம். உள்ள வர்றவங்க எப்படியா வரலாம், ஆனா வெளியில போறவங்க எப்படியா போகணும். ஹல்லேலூயா. அவ உள்ள வரும்போது எப்படி வரா? மனம் கசந்து. அவளுடைய சக்கலத்தை அவளை என்ன பண்றா? ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்துறா, ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்துறா. அதை அவளால் பொறுத்து கொள்ள முடியல, தாங்க முடியல. அவ்வளவு மனம் கசந்து அவள் தேவனுடைய சமூகத்தில் உள்ள வரும்போது அவள் பெரிய பாரத்தோடு வருகிறா, கஷ்டத்தோடு கூட வருகிறா. ஆனா வெளியில போகும்போது அவ எப்படி போறா? வாசிங்க 17வது வசனம். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். நீ உள்ள வரும்போது சஞ்சலத்தோடு தான் வந்திருக்கிற, நீ இப்ப வெளியில போகும்போது நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. உள்ள வரும்போது துக்கத்தோடு வந்தா, பாரத்தோடு வந்தா, கஷ்டத்தோடு வந்தா. ஆனா வெளியில போகும்போது அவள் துக்கமுகத்தோடு போகவில்லை. கர்த்தர் ஒரு திருப்தியை அவளுக்கு கொடுத்தார். அதே போலதான் இந்த ஸ்தலத்துல நம்ம உள்ள வரும்போது துக்கத்தோடு வரலாம், பாரத்தோடு வரலாம், கவலையோடு கூட வரலாம். ஆனா நம்ம வெளியில போகும்போது கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியோடு கூட அனுப்புவார், சமாதானத்தோடு கூட அனுப்புவார், விடுதலையோடு கூட தேவன் நம்மை அவர் அனுப்புகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து. எசேக்கியா ராஜா யாரு? எசேக்கியா ராஜா. ஓகே, நம்ம நினைக்கிறோம் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு, ஏழையா இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் கிடையாது. ராஜாவா இருந்தாலும் ப்ராப்ளம் வரதான் செய்யும். இந்த வசனத்தை வாசிங்கள். அதை தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு, தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள போகும்போது எப்படி போயிருக்கான்? ஆலயத்துக்குள்ள போகும்போது எப்படி போயிருக்கிறான்? சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போயிடறான். ஹல்லேலூயா. எப்படி போயிருக்கிறான்? சட்டைய. ஒரு ராஜா சட்டையை கிழிச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பெரிய ராஜாலாம் இல்லை, பட் நம்ம சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு உள்ள வருவோமா? வெளியவே வர மாட்டோம். அப்படி தானே? ஐயோ யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு ராஜாவே சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ரெட்டுடுத்தி கொண்டு எங்கே போகிறான்? த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீ சட்டையை கிழிச்சிக்கோ, மண்டையை பிச்சுக்கோ, எங்கன்னா பண்ணு, ஆனால் ஆலயத்துக்குள்ளே போயிரு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சபை மட்டும் தான் நீங்க எப்படி வந்தாலும் அக்செப்ட் பண்ணும். The Jesus only can accept. ஆண்டவர் மட்டும் தான் நாம எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஹல்லேலூயா. அப்படிதானே? இப்போ இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்லாம் கட்டியிருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாங்களோ நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்க உட்கார தான் சொல்லுவோம். உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு அது மாதிரி போட்டு போங்க. அவனை எப்படியாச்சும் வீடியோவில் கவர் பண்ணிடாத, வீடியோவில் அவன் வராத மாதிரி பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். நம்ம எப்படி இருந்தாலும் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர். அங்கே எசேக்கியா ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். 4வது வசனம்.
ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறான். படித்த பிற்பாடு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி இது? பயந்து போய் திகில் அடைகிறான். ஆனா அவன் என்ன செய்யறான்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தருக்கு முன்பாக. அநேக வேளை நம்முடைய பிரச்சனைகள், பாடுகளை எங்க கொண்டு போனோம்னா தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகணும். அநேக வேளை நம்ம மனிதரிடத்துல கொண்டு போறோம். மனிதர் ஒருபோதும் நம்மளை விடுதலை ஆக்க முடியாது. மனிதன் ஒருபோதும் நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியாது. ஆறுதல் வேணா படுத்தலாம், அப்படிதானே? இங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் கடன் இருக்கீங்க? யாரெல்லாம் தைரியமாக தூக்குங்க. நான் கூட கடன் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், பாஸ்டர் இது மாதிரி இவ்வளோ கடன் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? கவலைப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் சரி செய்வார், நன்மை செய்வார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாஸ்டர் பிரதர் எவ்வளோ கடன் பிரதர்? பாஸ்டர் ஒரு 10 லட்ச ரூபா கடன். கவலைப்படாதீங்க, நான் இப்போயே தரேன். அப்படி எடுத்து நான் 10 லட்ச ரூபா கொடுப்பேனா? நீங்கள் இருந்தால் ஒரு 40 லட்சம் கொடுங்க பாரு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மனுஷனை என்ன பண்ண முடியாது? சரி செய்ய முடியாது. ஆறுதல் படுத்தலாம். அந்த டைமில் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாத சொல்லி அனுப்பலாம். ஆனால் தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். இங்க எசேக்கியா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும்போது சட்டையை கிழிச்சிட்டு போறான். ஆண்டவரே, அவன் போய் ஆலயத்துக்குள்ள போய் என்ன செய்யறான்னா, அவன் அந்த கடிதத்தை அங்க என்ன நியூஸ் வந்திருக்கிறதோ ஆண்டவருடைய சமூகத்தில் விவரிக்கிறான். ஹல்லேலூயா. அதனுடைய ரிசல்ட் என்ன நடக்குதுன்னா, வாசிங்கள் 35வது வசனம். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், வாசிங்க. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு. யார் போயிருக்கிறா? கர்த்தருடைய தூதன். அவர் யாரு? ஒரு ராஜா. எசேக்கியா ராஜான்னு தான் இருக்கு, கரெக்டா? ராஜாக்கு பிரச்சனைனா யார் போயிருக்கணும்? யார் போயிருக்கணும்? ராஜாக்கு பிரச்சனைனா யார் போயிருக்கணும்? சேனாதிபதி போயிருக்கணும், படை தலைவர் போயிருக்கணும், இல்ல சிப்பாய் போயிருக்கணும், யாருன்னா ஒருத்தர் போயிருக்கணும். ஆனா இவருக்கு யார் போயிருக்கிறாங்க? யாருக்கு போயிருக்காங்க? கர்த்தருடைய தூதன். யார் போயிருக்கிறா? கர்த்தருடைய தூதன். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க தேவனுடைய ஆலயத்துல வந்து விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்காக யார் போவா? கர்த்தருடைய தூதன். யார் போவா? தேவதூதன். நீங்க இப்படி சொன்னீங்களா, எப்படி தேவதூதர் அனுப்புவாரு? இப்ப மறுபடியும் கேக்குற, யார் போவா? தேவதூதன். தேவதூதன். உனக்காகவும் எனக்காகவும் தேவன் தேவதூதர்களை அனுப்புவா. ஹல்லேலூயா. இங்க எசேக்கியா ராஜாவும் விண்ணப்பித்த உடனே அங்க தேவன் யார் அனுப்புறார்னா, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் ஆள் போனாலாம் சரியாகாது. கண்டிப்பா யார் தான் போகணும்? யார் தான் போகணும்? தேவ தூதர் போனாதான் நம்ம பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும். ஹல்லேலூயா. அங்க எசேக்கியாவுக்கும் அங்க தேவனுடைய தூதன் புறப்பட்டு போய் அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். எவ்வளோ? 1,85,000 பேர். 1,85,000. 1,85,000. ராஜாவுக்கு இருக்கிற பிரச்சனை ஆட்களை கொல்றது, எதிரியை கொல்றது. நமக்கு இருக்கிற பிரச்சனை பணத்தை சரி செய்யுது. இதை இப்படி கன்வெர்ட் பண்ணிப்போம், மாத்திப்போம். ஓகேவா? நமக்கு என்ன, இப்போ எதிரி ராஜா வந்து நம்மகிட்ட சண்டையாக போட போகிறான். ஏய் சிங்கப்பூர் என்கிட்ட குத்து நீ எடுத்து வச்சுக்கிறியான்னு, அப்படிலாம் இல்லைல்ல. நமக்கு என்ன பிரச்சனை வரும்? மோஸ்ட்லி எவ்வளோ பிரச்சனை? 1,85,000 இருக்கு நமக்கு கடன். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கும் போது 1,85,000 பேரை சங்கரித்தான். சங்கரித்தான்னா ஒரு சிலருக்கு புரியாது. சங்கரித்தான்னா கொன்று போட்டான், போட்டு தள்ளிட்டான். யாரு போட்டு? நீங்க நம்ம வேலை நினைக்கிறோம், இவன் முதல்ல சாக மாட்டானே, அப்படிதானே? மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ஓகே இந்த மினிஸ்டரால பெரிய தலைவர் ஆண்டவர் போட்டு தள்ளுவார்,
மைக்கில் சொல்ல முடியாது. சில நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம நிச்சயமா நம்ம போட்டு தர முடியாது. நமக்குன்னு யார் ஒருத்தர் வருவாரு? யார் வருவாரு? தேவ தூதன் வருவார். ஹல்லேலூயா. இங்க எசேக்கியா ராஜா ஒரு ராஜாவானாலே என்ன பண்ண முடியல, தன்னுடைய படையை வைத்து அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் ஞானமாய் செய்த ஒரு விஷயம், ஓகே, அவனுக்கு பிரச்சனை உடனே சிப்பாயை கூப்பிடல, சேனாதிபதியை கூப்பிடல, அவன் போய் சேர்ந்த இடம் எங்கன்னா தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அவைகளை சரி செய்ய நாம போய் நிற்க வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்றபடியினால அந்த 1,85,000 பேரை யார் சங்கரித்தா? தேவ தூதர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்காக தேவ தூதர்கள் யுத்தம் செய்வார்கள். ஹல்லேலூயா. நமக்காக தேவ தூதர்கள் போராடி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார்கள். அங்கே தொடர்ந்து வாசிக்கும், அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஹல்லேலூயா. நைட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கிறாங்க? போகும்போது எப்படி இருந்திருக்காங்க? உயிரோட. எல்லா சேனைகளும் 1,85,000 பேர் எப்படி வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 1,85,000 பேர். 10 பேர் வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. 10 பேர் வந்தாலும் நம்ம அப்படி எங்கன்னா ஓடிடும். அப்படிதானே? 1,85,000 பேர் வந்தார்கள், யாரும் திரும்பி போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? எல்லாரும் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து நிரந்தரமாக தூங்க வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் நிரந்தரமாக தூங்க வைக்கணும்? ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் நிரந்தரமாக தூங்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரெல்லாம் நினைக்கிறீங்க, ஆண்டவரே என் பிரச்சனையை தயவு செய்து க்ளோஸ் பண்ணிடுங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரச்சனைகள் தூங்கணும்னா நீங்க தூங்காம ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்து தாங்க முடியலன்னு சொல்லி எசேக்கியா ராஜா போர்வையை போட்டுட்டு தூங்கல. ஹல்லேலூயா. ஏன் பிரதர் சபைக்கு வரல? ஒரே பிரச்சனை பாஸ். ஏன் இந்த வாரம் வரல சபைக்கு? ஐயோ அந்த பிரச்சனை கேட்காதீங்க பாஸ்டர். சரி, கேட்கலன்னா யார் சரி பண்ண போறா? பிரச்சனை வந்தால் ஆக்சுவலாக எங்கே வரணும்? நம்ம என்ன செய்வோம்? வரமாட்டோம். நல்லா ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, அன்றைக்கி ஜூம் மீட்டிங் வரமாட்டாங்க. பிரச்சனை. ஓகே, டெய்லி போடுற பைபிள் வாசனம் வராது. இந்த ஆடை இங்கே மாட்டியிருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை வந்தவுடனே அவன் தேவனுடைய சமூகத்தில் உறுதியாய் நின்றான். தேவன் விடுதலையை கொடுத்தார். அப்போ தேவனுடைய ஆலயம் சமாதானத்தை கொடுக்கிறதான ஆலயம். துக்கத்தோடு வருகிறவர்களை சமாதானத்தோடு அனுப்புகிறதான இடம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அன்னாள் துக்க முகத்தோடு உள்ள வந்தா, வெளியில போகும்போது அவள் சந்தோஷமாய் கடந்து போனா. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா சட்டையை கிழிச்சிட்டு வந்தான். இப்போ எப்படி போயிருப்பான்? 1,85,000 பேர் செத்துட்டாங்கன்னா எப்படி போயிருப்பான்? எப்படி போயிருப்பான்? என்ன இவர் தான் சாகடிச்சது மாதிரி போயிருப்பாய். பார்த்தல 1,85,000 பேர் காலி. ஆனால் யுத்தம் செஞ்சது யாரு? தேவன். தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர். தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சகரியா தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவன். வெகு நாளாக விண்ணப்பிக்கிறான். அப்போ தேவதூதன், நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன், தேவதூதன் அவனிடத்தில் வந்து நிற்கிறாரு. ஓகே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு அதை தான் நான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ஆலயத்தில் விண்ணப்பிக்கப்படுகிறதான ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவன் உற்று நோக்கி பார்க்கிறவர். இன்னைக்கு இந்த இடத்தை அதற்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே இங்கே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இங்கிருந்து கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியா சொல்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தில் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன்,
தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் விடுதலை கொடுப்பார். நீங்கள் துக்கமுகமாய் வந்தீர்களானால் சந்தோஷமாய் வெளியில் போவீங்க, எல்லாம் நடக்கும். ஆனா இங்க பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. போதும். ஏன் அசைஞ்சது? ஏன் அசைஞ்சது? அப்போ அந்த இடம் அசைற அளவுக்கு அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம ஜெபிச்சோம்னா யாருக்குமே கேட்காது, நமக்கே கேட்காது. அப்படி அல்ல, இடம் அசையும்படியாய் ஜெபிக்கணும். அவர்கள் இடம் அசையும்படியாய் ஜெபித்தபடினால ஆண்டவர் அங்க ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கார். அதனால தான் இந்த இடத்துல நம்ம போர்டு வச்சிருக்கிறோம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள், எல்லாரும் சொல்லுங்க, என் கண்கள் திறந்தவைகளும். யாருடைய கண்கள்? நம்ம கண்ணா? யாருடைய கண்கள்? அப்ப இப்படி சொல்லுங்க, இந்த ஸ்தலத்திலே எல்லாரும் சொல்லுங்க, செய்யப்படும் ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்குமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சபையை தேவன் இங்கே ஏற்படுத்துவதற்கு காரணம் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க, உங்களுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க தேவன் இந்த இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த இடம் அசையும்படியான காரியங்களை தேவன் செய்வார். இங்கே நீங்கள் எப்படி வந்தாலும், ராஜாவை போல நீங்கள் சட்டையை கிழித்து கொண்டு வந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டையை கொடுத்து அனுப்புவார். ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்றாரு, உடைய வஸ்திரங்களை அல்ல, உடைய இருதயங்களை கிழித்து தேவனுடைய சமுத்திரத்தில் காட்டணும். ஹல்லேலூயா. ஆமேன். நம்முடைய இருதயங்களை தேவன் ஆராய்ந்து அறிகிறவர். அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை நம்ம வைக்கும் போது தேவன் அதை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே வருகிற நாட்களில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அனைவரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா.